ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் சூப்பரான ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். மார்கழி தை இந்த மாதம் ஒரு 3 மாதம் தான் இந்த பச்சை மொச்சை கிடைக்கும். இது வந்து நான்வெஜ்ஜை விட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதில் குழம்பு வைக்கலாம், கிரேவி வைக்கலாம், வறுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எது வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மட்டன் சிக்கனை விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறோம். பச்சை மொச்சை குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு பட்டை எல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நான் பூண்டு வந்து ஒரு 5-6 புல்லு பூண்டு வந்து நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அந்த நேரத்தில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கக்கூடாது. லைட்டாக அந்த வாசனை இருக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை இருக்கணும். அதனால் ரொம்ப வதக்க வேணாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 3 வெங்காயம் நீங்கள் எடுத்திங்கன்னா, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளியில் 4 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூளுடைய அந்த பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். தக்காளி வெங்காயத்தோட மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது நான் பச்சை மொச்சையை சேர்த்துக்கிறேன். 1 கிலோ கிட்ட, இந்த இது வந்து 1 கிலோ கிட்ட இருக்கும். அதை நல்லா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை மொச்சை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பச்சை மொச்சை வந்து கிரேவியாக, அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கிரேவியாக கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக கெட்டியாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ பச்சை மொச்சை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு பச்சை மொச்சைக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பச்சை மொச்சை வந்து ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு தேங்காய் முழுசாக வந்து நான் திருகி அப்படியே பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அது நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி நல்லா வரட்டும். தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பச்சை மொச்சை எல்லாம் வெந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சுட்டு இறக்கிடலாம். சூப்பரான பச்சை மொச்சை
குழம்பு, கிரேவி எது வேணாலும் வச்சுக்கலாம். செம்மையா ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு குடுத்து விட சூப்பரான ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு குடுத்து விட அவ்வளோ சூப்பரான லஞ்சு. இப்போ இதுக்கு தேவையான சூப்பரான சைட் டிஷ் ஒண்ணு பார்க்கலாம். இதுக்கு வந்து கருவாடு நல்லாயிருக்கும். நான் கருவாடு வறுத்துருக்கேன். ஆனா, இப்போ கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது உப்பு கறி போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நான் வந்து வறுவல் மாரி வறுக்க போறேன். அடுப்புல வடை சட்டி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வறுத்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை 2ஆ கீறி வச்சிருக்கேன். அதை வந்து கிள்ளி வச்சிருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா செவக்க வறுத்து விடுங்க. வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பூண்டு வந்து நான் தோலோட தட்டி வச்சிருக்கேன். அதை அந்த இடத்துல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக அந்த வாசனை வந்ததுக்கப்புறம், பூண்டோட வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 15 அந்த மாதிரி முழுசாக கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நான் சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 கால் இந்த சிக்கனுடைய கால்லாம் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் பக்கத்துலேயே வந்து கருவாடு, ஒரு பண்ணை கருவாடு, அது வந்து ஒரு 4 கருவாடு கிட்ட நல்லா க்ளீன் பண்ணி நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்கும் இந்த பச்சை மொச்சை குழம்புக்கு. இந்த கருவாடு வறுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி சூப்பராக இருக்கும். ஆனால் வறுவல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை மொச்சை குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி கருவாடு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு வேக விட்டுறலாம். சிக்கன் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு இந்த நேரத்தில் சேர்த்தா தான் சிக்கன் நல்லா இறங்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேகட்டும். சிக்கன் ஒரு 3/4% அப்படி வெந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து உப்பு கறியில் வந்து மிளகு போட்டு பண்ண போகிறேன். அதனால நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இல்லைனா வெறும் உப்பு கறினா இதோட விட்டுட்டு சிக்கனை நல்லா சுள்ள கிண்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மிளகுத்தூள் போட்டு உப்பு கறி மிளகு வறுவல் தான் பண்ண போகிறேன். அதனால 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10-15 மிளகு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். அதை இந்த இடத்துல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சூப்பராக இருக்கும். உப்பு கறி மிளகு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் சிக்கன் இருந்ததுனால நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றேன். இல்லைனா நான்வெஜ் பெரும்பாலும் கொடுத்து விட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள், ரேராக என்னைக்காவது ஒரு நாள் சிக்கன் கொடுத்து விட்ற மாதிரி வரும். செம்மையாக இருக்கும். வெறும் தயிர் சாதத்தோட இந்த உப்பு கறி வந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்ச பச்சை மொச்சை குழம்பு, அப்புறம் சிக்கன் உப்பு மிளகு வறுவல் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.